ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. இன்று பராபவ வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி, ஆங்கிலம் 6 மே மாதம் 2026 புதன்கிழமை. இன்று புதன்கிழமையோடு கூடி வருகின்ற பஞ்சமி திதி நாள். இப்படி சில குறிப்பிட்ட நாட்களிலே செய்கின்ற பூஜைகளிலே சிறப்பான பலன்கள் பெறுவதற்காக குறித்த கால தேச வரமுறைகள் சித்தர்கள் மகான்களால் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. விநாயகர் யானை முகத்தோடு தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றிய ஆதி மூல விநாயகரே நரமுக விநாயகர் ஆவார். இப்படி நரமுக விநாயகரான அவரே திருச்சி மலைக்கோட்டை அருகில் நன்றுடையார் கோயில், நொச்சியம் சிவன் கோவில் மற்றும் திருவாரூர் அருகில் உள்ள திலதைப்பதி சிதலப்பதி என்று சொல்கின்ற பேரளத்துக்கு முன்பாக இருக்கின்ற இடம் கூத்தனூருக்கு அருகில் உள்ளது. இங்கே நமக்கு ஆதிமூல விநாயகர் அருள் பாலிக்கின்றார். சிகரெட் குடிப்பது, மது, முறையற்ற தீய பழக்கங்களால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி நோய்கள் தீர்வதற்கு நரமுக விநாயகர் வழிபாடுகள் துணை புரியும் என்பதில் சிறிதளவும் ஐயம் இல்லை. புதன்கிழமையுடன் எப்பொழுதெல்லாம் பஞ்சமி திதி சேரும் நாளாக வந்தால் இப்படி செய்வது நல்லது. மேலும் செவ்வாய்க்கிழமையுடன் சதுர்த்தி திதி கூடும் நாட்களில் நீங்கள் செய்கின்ற சில பூஜைகள், வழிபாடுகள் எப்பேற்பட்ட தீய பழக்க நோய், அதில் வந்த நோய்கள் தீர்வதற்கு வழிவகுக்கும். மேலும் இவற்றை பற்றி நமது அகஸ்திய விஜயம் ஆன்மீக இதழிலே கொடுத்துள்ளோம். நீங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டும், என்ன பலன்கள் என்பதை கேளுங்கள். கையால் அரைத்த சந்தன காப்பு, கடையில் வாங்கியது அல்ல, மற்றும் சுத்தமான எண்ணெய் தைல காப்பு, குறிப்பாக சாம்பிராணி தைல காப்பு, பஞ்சாமிர்த காப்பு, இப்படி ஆகிய மூன்றையும் இன்று புதன்கிழமை கூடும் பஞ்சமி திதி நாளாக தேய்பிரையில் வந்துள்ளது. பெரும் பாக்கியம். தீராத நோய் தொடர்ந்து ஒருவருக்கு ஒரு சிறு நோயாக கூட இருக்கலாம், அது எல்லோருக்கும் பெரிய இடையூறாக, இடைஞ்சலாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் தும்மிக்கிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க, இது என்ன வீடா என்ன அப்படி என்று எத்தனையோ பேர்கள் உங்களை திட்டி கொண்டிருப்பார்கள். கவலை கொள்ள வேண்டாம். இப்படி செய்து நீங்கள் உங்களுடைய வியாதியை நிவர்த்தி செய்யக்கூடும். இப்படி சதுர்த்தி திதி நாட்களிலே அங்க பிரதர்ஷனம் செய்து வருவதால் அற்புதமான நல்ல பலன்களை தரும். இப்படி சதுர்த்தி திதி மற்றும் புதன்கிழமைகளிலே அருகம்புல் நன்ற சுத்தமாக அலம்பி அதை ஜலத்தில், தீர்த்தத்தில் ஊற வைத்து நீங்கள் விரதமாக இருந்து உண்ணா நோன்பிருந்து அந்த அருகம்புல் தண்ணீரை யார் ஒருவர் வெறும் வயிற்றில் குடிக்கிறார்களோ பல கோடி வியாதிகள் வராமலும் வந்த வியாதிகளை விரட்டவும் உதவும் அற்புதமான நல்ல அறவழி. இப்படி தீய வழக்கங்களில் வந்த பல கோடி கர்ம வினைகள் அவர்களுடன் சேர்ந்திருந்தாலும் உங்கள் குடும்பத்திலோ உங்களுடைய நண்பரோ செல்கின்ற இடத்திலே அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் பொழுது அதில் நீங்கள் ஒரு கலந்து கொள்ளும் பார்க்கின்ற, வேடிக்கை பார்க்கின்ற சாட்சியாக இருந்தால் கூட நம்மை தாக்கலாம் அல்லவா? புகைப்பிடிக்கும் பொழுது அந்த புகையானது நம்மையும் வந்து தாக்கும் அல்லவா? இதை பல இடங்களிலே, சில ஊர்களிலே, சில நாடுகளிலே நிறுத்தி உள்ளார்கள். ஆனால் இதை கண்டிப்பாக ஆள்கின்ற அரசர்கள், மன்னர்கள், மந்திரிகள் இவற்றுக்கெல்லாம் ஒரு எதிர்காலத்தில் ஒரு சட்டம் கொண்டு வருவார்கள். கடுமையாக இருக்கும். ஏனென்றால் தானே முன்வந்து இதை செய்வது நல்லது. சட்டத்தால் திருத்துவது என்பது மிக கடினமாக இருந்தாலும் அப்பொழுதுதான் இதற்கு ஒரு முடிவு வரும். மேலும் முறையற்ற மது, காலையில் எழுந்தவுடன் காப்பிக்கு பதில் அதை சாப்பிடுகிறார்கள். அதற்கும் ஒரு தீர்வு இறையருளால் கிடைக்கும். இப்படி திருக்கணித முறைப்படி பராபவ வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி 6/5/2026 காலம்பரை 7:52 முதல் இப்படி பஞ்சமியும் புதனும் அமைகிறது.
இப்படி அரிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள், எதையும் விட்டு விடாதீர்கள். இப்படி இரண்டாவதாக, குழந்தைகள் நல்ல விதமாக படிக்கின்ற அற்புதமான படிப்பில், கல்வியில், உயர்கல்வியில் தேர்வு எழுத போகிறதுக்கு நல்ல ஞாபக சக்தி இதெல்லாம் கிடைக்க வேண்டிய அமிர்த சக்தி கூடும் நல்ல நாளாக இன்று 6/5/2026 புதன்கிழமை அமைகின்றது. இப்படி குறிப்பிட்ட பல சிறப்பான பலன்களை கொடுக்கின்ற நல்ல நாள்களை பெரியவர்கள் சித்தர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் குழந்தைகளை தயார் செய்தால் எதிலும் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம், டென்ஷன் வேண்டாம். இப்படி நீங்கள் இன்று செய்வது மகான்களின் ஜீவ சமாதியில் செய்கின்ற ஆற்றுகின்ற வழிபாடுகள் வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கல்வி செல்வத்தையும் அளிப்பதாகும். குறிப்பாக சின்ன குழந்தைகள், கருவிலிருந்து வளர்ந்த குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் இருக்கும் இடத்தில் அதீதமான உறக்கமான சத்தம், சண்டை, சச்சரவு, கோபம் இவைகளை கொண்ட தாயானது அந்த தாயினுடைய அத்தனை குணங்களும் அந்த குழந்தைகளுக்கு அப்படியே இருக்கும். நல்ல பழக்கம் இருந்தாலும் அது வந்துவிடும், இல்லை என்றாலும் அந்த குழந்தையை சார்ந்து வந்துவிடும். ஆகையினால் தவறு செய்தவர்கள் திருத்திக் கொள்வதற்கு இன்று ஜீவசமாதிகள் வழிபாடுவதும், அங்கே தான தர்மங்களை செய்வதும், இனிமேல் இப்படி செய்வதில்லை என்று உறுதி பூணுவதும் அவர்களுக்கு மன ஓட்டத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். சென்னை திருவான்மியூர் அங்கே குடிகொண்டுள்ள ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவாலயம் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். நான் போக முடியவில்லையே என்று நினைக்கின்றவர்கள் அந்தந்த ஊர்களில் எத்தனையோ, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, பல இடங்களிலே, திருவாரூரில் இருக்குது, ஜீவசமாதி ஜீவாலயம் வழிபாடு நல்ல பலன்களை தரும். நீங்கள் புதன்கிழமை ஆற்றும் சில வழிபாடுகள் நல்ல புத்தி அபிவிருத்திக்கு உதவும். அதிலும் அமிர்த யோக நாளாக இந்த சேர்ந்து வருவது பல கோடி பலன்களை சேர்த்து தரும். உங்களது கைகளால் தானே அரைத்த அகில் மற்றும் சந்தன குழம்பு கொண்டு புதன்கிழமை கூடும் இப்படிப்பட்ட அமிர்தயோக காலத்திலே ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் ஜீவசமாதியில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு பெரும் நல்ல வாய்ப்பு ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு நல்லதையே சொல்லிக் கொடுங்கள். அப்படி அமிர்த யோக காலத்தில் வித்யா தாரை அப்படியே மழை போல அந்த நீர் கிரணங்கள், ரேஸ்கள் இந்த சமாதியிலே நமக்கு சூக்ஷ்மமாக பொழிந்து கொண்டு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் எப்படி ஜீவசமாதி இன்றைக்கு வித்யாலோகத்திலிருந்து ஒரு மழை போல ஒரு தாரையாக அந்த பாம்பன் சுவாமி ஜீவசமாதியிலே அப்படியே பொழியும். ஆகையினால் அந்த நீர் சுரக்கின்ற சமாதியிலே நீங்கள் அபிஷேகம் ஆராதனை செய்து அந்த தீர்த்தத்தை அருந்தும்போது நல்ல எண்ணம், நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, தைரியம் வரும். நாம் தேர்வில் வெற்றி பெற்று விட்டோம், அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று மன இயக்கத்துடன், கவலையுடன், பீதியுடன் யார் இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டும். இங்கே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சண்முக கவசம், குமாரஸ்தம், பஞ்சாமிர்த வண்ணம் பாடல்களை படிப்பது கூடுதலான நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி திருக்கணித முறைப்படி பராபவ வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி 6/5/2026 பகல் 3:55 முதல் நாளைக்கு சூரிய உதயம் வரை புதன்கிழமை கூடும் அமிர்த யோகம் நாளாக வருகிறது. இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் அவ்வப்போது வரும்போது உரிய முறையில் ஒரு குரு நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் போது பலன்கள் கோடி கோடியாக வரும். நீங்கள் செய்கின்ற பூஜை, தான தர்மங்கள் எல்லாம் உங்களது சர்க்குருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். நான்காவதாக, மூச்சிறைப்பு, சுவாச கோளாறு, வீசிங் அவற்றிற்கு நிவர்த்தி தரும் நல்ல நாள். பொதுவாக தீர்த்த தேவதைகளை பூஜிக்கின்ற வழக்கம் முற்றிலுமாக மறந்துவிட்டது. குளங்களிலே இறங்கும் பொழுது அகமர்ஷ்ண சுத்தம், கெங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வரி சொல்லி வந்தார்கள். இப்போதெல்லாம் கங்கா, யமுனா, கோதாவரி என்று கூட சொல்வதே இல்லை. இப்படி மறைந்து வந்ததால் வந்த வினையே வீசிங், மூச்சிறைப்பு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெப்ளைசர் வச்சுருப்பாங்க. இதுக்கு ஒரு தீர்வு வேண்டாமா? வேண்டும் இல்லையா? ஆக இப்படி அவற்றிலிருந்து நிவாரணம் பெறுவதற்குத்தான் தீர்த்த தேவதைகளை பூஜிக்க மறந்தது தவறால். அதனால்தான் சமுதாயத்தில் நீர்ப்பஞ்சம் வருகிறது. இப்படி தீர்த்த சக்திகள் மங்கினால் சமுதாயத்தில்
என்ன ஏற்படும் என்றால், நீர் சக்தி குறையும் போது, நிலத்தடி நீர் குறையும் போது அப்பொழுதுதான் சுவாச சம்பந்தமான நோய்கள் ஏற்படுகிறது. சுவாச சம்பந்தமான நோய்க்கு வேறு எதையோ சொல்லி கதை விடுவார்கள் கிடையாது. நம்ம தெய்வீகமான முறையில் எதற்கும் நல்ல தீர்வு பெற முடியும் என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும். சுவாச சம்பந்தம் எத்தனையோ நீர் பஞ்சம் இருக்கின்ற நீரை எல்லாம் விரயம் செய்து ஆழ்துளைகளிலே, ஆற்றிலே, குளத்திலே மண்களை வாரி நீர் தங்காமல் அதையெல்லாம் தெய்வீகத்துக்கு உபயோகப்படுத்தாமல் வியாபாரமாக செய்த பாவத்திற்கும், தண்ணீரை விற்ற பாவங்களுக்கும், அதனால் வந்த பாவம்தான் இந்த சுவாச நோய் கோளாறு. குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இப்படி அந்த மூச்சிறைப்பு, வீசிங், ஆஸ்மா இப்படி சேர்ந்து பாடாப்படுத்துகிறது. மேலும் 5ஆம் தேதியுடன் புதன்கிழமை சேர்ந்து வரும் 23, 5ஆம் தேதி, 14ஆம் தேதி இப்படி புதன்கிழமை 5ம் சேர்ந்து வரும் இப்படிப்பட்ட நாட்களிலே பஞ்சபிராக 5 பிரகாரம் உள்ள, உதாரணமாக திருவானைக்காவல் திருச்சி 5 விமானங்கள், 5 பைரவர்கள், 5 விதமான இறை சன்னதிகள், ஸ்ரீ ராஜகணபதி கோவில் திரு ஆனைக்காவல், 5 கோபுரங்கள், 5 கலசங்கள், தேப்பெருமாநல்லூர், 5 மூலிகை, 5 மரங்கள், ஸ்தல விருட்சங்கள், திருச்சி பூலோகநாதர் ஆலயத்திலே 5 விதமான ஸ்தல விருட்சங்கள் இருக்கின்றது. இது போன்ற 5 எண் சிறக்கும் ஸ்தலங்களிலே நீங்கள் ஆலயத்தை முழுவதுமாக நிதானமாக பிரதட்சணம் செய்தால், அப்படி செஞ்சு பழனி, பஞ்சவடி, பஞ்சாரண்யம் போன்ற ஸ்தலங்களிலும் வழிபட்டு பஞ்சாமிர்தம் இறைவனுக்கு படைத்து அதை நிறைய மனமாற தானம் செய்யுங்க. சில ஆலயங்களிலே அந்த ஆலயத்தில் உள்ள அர்ச்சகர்களும் சரி, சில பேரும் சரி, இறைவனுக்கு படைத்த பிரசாதத்தை ஒரு துளி கூட வருகின்ற பக்தர்களுக்கு கொடுப்பதில்லை என்கின்ற செய்தி வருகின்றது. இது கொடும் பாவம். ஏனால் வருகின்றவர்கள் பிரசாதத்தை ஆசையாக ஒரு துளி எதிர்பார்த்து வருவார்கள். இப்படி மூடி தன் வீட்டுக்கே எடுத்து சென்றால் அவர்களுக்கு அந்த இறைவன் கொடுக்க வேண்டிய நல்ல காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்தி விடுவான். என்னதான் இல்லை, கஷ்டத்தில் இருந்தால் கூட இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் பெரியவர்கள். ஆனாலும் எவ்வளவுதான் இறைவன் கொடுத்தாலும் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, கோயிலுக்கு வசதியே இல்லை, யாருமே செய்யலை, நாங்களே செய்யலை, கதவையெல்லாம் சாத்திக்கிட்டு யாரையுமே உள்ள உடனேனா எப்படி செய்ய முடியும் என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி செல்வீர்களா பல இடங்களுக்கு? ஆகையினால் நீங்கள் இறைவனை பூஜிக்க பிறந்தவர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களால் இயன்ற இறைவனுக்கு படைத்த பொருளை அங்கேயே தானம் செய்தால் உங்கள் குடும்பம் 7 தலைமுறைகளும் நன்றாக இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் பெற்ற புண்ணிய சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து நீங்களும் வறியவர்களாக, நோயுற்றவர்களாக மாறக்கூடிய ஒரு அவலமும் வரலாம். ஆகையினால் வருமுன் காப்போம் என்கின்ற ஒரு நல்ல அடிப்படையிலே தர்ம சிந்தனையுடன் பூஜை செய்வதால் அளவற்ற பலன்கள் கிடைக்கும். இப்படி மூச்சிறைப்பு போன்ற சுவாச நோய்களில் கடுமைகள் தனியும் நல்ல நாள். மேலும் வீட்டில் 5 வட்டில் பாத்திரங்கள், நம்மளாம் சொல்லணும் கிண்ணங்கள், அது வைணவ சம்பிரதாயத்திலே பார்த்தால் 5 வட்டில், அதன் பஞ்ச பாத்திரங்கள் என்று சொல்வார்கள். தாமிரம், பித்தளை, வெண்கலம் போன்ற 5 விதமான பூஜை பஞ்ச பாத்திரங்களிலே நீங்கள் துளசி தீர்த்தம், வில்வ தீர்த்தம், வன்னி தீர்த்தம், கங்கை காவிரி தீர்த்தம், நல்ல கிணற்று தீர்த்தம், புண்ணிய நதி தீர்த்தங்கள் வைத்து பஞ்சபாத்திரத்துக்கு 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் சந்தனமிட்டு கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குரு என்று 108 முறைக்கு குறையாமல் ஓதி வழிபாடு செய்வதும் சுவாச நோய் கடுமையானது தனிய சிறப்பான பலன்களை உடனே தரும். மேலும் விளக்கங்கள் நமது அகஸ்திய விஜயத்தை வாங்கி படியுங்கள். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் சிங்காரித்து கொண்டு வராது. அதை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதையும் ஒரு ஆழ்ந்த குரு நம்பிக்கையுடன் செய்தால் பலன் உண்டு. ஒருத்தர் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லி முடிப்பதற்குள் ஒரு புதிய கேள்வியை போட்டு அவர்களையே மறைப்பார்கள். தான் கேட்ட கேள்விக்கு முழுவதுமான விடை கிடைப்பதற்குள் நம்மை மடைமாற்றி சொல்ல விடாமல், அதுதான் கர்மா. காரணம், பித்திருக்கள் அவர்களை அதிலிருந்து விட தயாராக இல்லை. அவர்களுடைய குடும்பத்தில் மூதாதையர்கள் சென்ற லோகத்தில் இன்னும் பல குடிப்பதற்கு தண்ணி கூட இல்லாமல் வருந்துவார்கள். அவர்கள் இவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்றால் தினமும் நித்திய தர்ப்பணம் செய்வதும், நல்ல பெரியோர்களை கேட்டு ஆழ்ந்த பக்தியுடன்
ஒரு கேள்வி கேட்டால் முழுவதுமாக பலன் அதனுடைய வழிபாடுகளை சொல்வதற்குள் உடனே மாற்றுவார்கள். குறிப்பாக பாமரர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், ஏதோ அரையும் குறையுமாக யாரோ சொன்னார்கள், கேட்டார்கள், நான் பக்கத்தில் இருந்தேன், நான் என்ன செய்வது? திருவண்ணாமலை கிரிவலம் வருவதற்கு பதிலாக உள்ளூரில் உள்ள கோயிலை ஒரு குறிப்பிட்ட முறை வலம் வந்தால் அந்த பலன்கள் கிடைக்கும் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். அந்த செய்தி எங்களுக்கு வந்ததால் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதை பலன்களை எந்த ஒரு ஆலயத்திலும் தனியாக பெற முடியாது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆனாலும் நாம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் ஒரு சின்ன நிலை இருந்தால் போரும் என்று நாம் நினைப்போமா? மனம் ஒத்து வருமா? ஆகையினால் இதை ஏதோ அரையும் குறையுமாக ஜோதிடர்கள் என்ற பெயரில் தவறான முறையிலே வழி நடத்துவதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல உயர்ந்த ஜோதிடர்கள் தினமும் ஒரு கோவிலை பற்றி விளக்கமாக கூறி, இன்று உதாரணமாக மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்வதும், சென்னை அருகில் உள்ள மப்பேடு சிவாலயத்திலே இசை கலைஞர்கள் சிறு குழந்தைகள் இசைகளை பாடுவதும் கற்றுக்கொள்வதும், இப்படி செய்வதும், மூல நட்சத்திரத்திற்கு உரித்தான ஆஞ்சநேயருக்குள்ள 40 விதமான அனுமன் சாலிசா ஓதுவதும், ஆஞ்சநேயரை வழிபடுவதும், இப்படி பல இறை சம்பந்தமானவற்றை ஜோதிடர்கள் சொல்ல வேண்டும். ஜோதிடர்கள் பலன்களை பொதுவாக மக்களுக்கு, ஒன்றும் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஜோதிடர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்ற குறிக்கோளை கொண்டு செய்தால், ஜோதிடர்களை அந்த தேவதைகள், ஜோதியிலிருந்து பிறந்து வந்து நம்மை காக்கின்ற தேவதைகள் கடுமையாக தாக்கும். அதனால் எத்தனையோ நல்ல ஜோதிடர்கள் இன்றும் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு இடங்களிலும். அவர்கள் வெளி உலகில் தன்னை யார் என்று காட்டிக்கொள்ளாமல் நடக்கப் போகின்றதை நாசுக்காக பட்டும் படாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல்லி கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இவர்கள் எந்த விதமான பொருள், பணம், காசுக்கு ஆசைப்படாமல், சொல்வாங்களே ஓசைப்படாமல் இன்றும் இருக்கின்றார்கள். வெளியிலே ஜோதிட புகழ் என்று சொல்லிக்கொண்டு தேவையற்ற விமர்சனங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் பெற்ற புண்ணியத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று நமது வாத்தியார் சொல்வார். இப்படி மாத இதழான அகஸ்திய விஜயத்தை வாங்கி படிக்கும். மேலும் உங்களுக்கு விளக்கங்களுக்கு 9488765604, மேலும் சொல்கிறேன் 9488765604 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆன்மீகமான சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் விளக்கம் கேட்கும்பொழுது ஒரு கையிலே தேவையான பேனா, நோட்டு, புத்தகங்களை வைத்து கொண்டு சொல்லும் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அன்று சொன்னீர்களே, என்னமோ சொன்னீர்களே, எனக்கே மறந்து விட்டது என்று கேட்கின்றவர்களும் இருக்கிறார்கள். இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் சிறியவர்களாகவே இருக்கக்கூடாது. வயது கடக்க கடக்க நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேணுமா வேண்டாமா? இப்படி தனது வம்சத்திலே பேரன் பேத்திகளை பற்றி நன்றாக வசதியாக ஓஹோ என்று வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட கவலைப்படும் ஒரு அவல நிலை வந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு ஒரு நல்ல விஷயம் தெரிந்த ஆன்மீக சத்குருவை நாடி இப்பொழுதே நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். காரணம், எல்லாம் ஒன்று, ஏதோ ஒரு மாயையிலே, யாரோ ஒரு பேச்சிலே மயங்கி தன்னையே, தன் வாழ்க்கையே மாற்றிக்கொள்ள, அதாவது கெடுத்து கொள்வதற்கு பல தீய சக்திகள் நெருங்கும். ஆகையினால் அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் பெற்றோர்கள் எப்படியெல்லாம் இருந்தால் உங்களது குழந்தை உங்களது சொல்லுக்கு கட்டுப்படும் என்பதை, இதையெல்லாம் குருவருளால் ரகசியமாக தெரிந்து கொண்டு இதை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய குழந்தைகள் உங்களைப் போல் நல்ல விதமாக படித்து திருமண வாழ்க்கை அமைந்து குடும்பம் 7 தலைவர்களுக்கும் நன்றாக இருக்கும் என்பதில் ஐயம் கிடையாது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா. மேலும் அராட பூதி நேர வழிபாடு செய்த தீவினை கர்மங்களால் விளைந்த மனவேதனைகள் தீர சர்க்குரு அளிக்கும் நாளைக்கு வியாழக்கிழமை அனைவரும் தினசரி பஞ்சாங்கம் பார்த்து படிக்க வேண்டும். வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும் இறைவனின் இயக்கத்தை நன்கு உணர்ந்து செய்து வருவோமாயின் அது பக்தியை
பித்ரு சக்தியை நாளுக்கு நாள் கிட்டு 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 என்று நன்றாக நல்ல விதமாக விருத்தி செய்து தரும். ஒவ்வொரு நாளும் ஏற்படும் கிரக நட்சத்திர திதி மாற்றங்களுக்கு ஏற்ப சர்க்குருவின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் செய்கின்ற ஹோமங்கள், பூஜைகள், தர்ப்பணங்கள், தான தர்மங்களுக்கு அற்புதமான சிறப்பான நல்ல ஆசீர்வாத பலன்கள் உண்டு என்பதை தெரிய வேண்டும். கலியில் மனித குலம் விதவிதமான கர்ம வினைகளை நொடிக்கு நொடி சேர்த்து கொண்டே வருகிறார்கள். அவை வழிபாட்டு முறைகளும் யுக நியதிகளாக மாற்றம் கொள்ளும். மேலும் அன்றாடம் 3 வேளையும் அனைவரும் ஆற்ற வேண்டிய சந்தியாவந்தன வழிபாடுகளில் அமையும் அங்கன்யாச கரன்யாச வழிபாடுகள் அன்றைக்கு சேர்கின்ற கர்மங்களை கழிக்கும் துவாரசக்தி வழிபாடாக நாளைக்கு அமைகின்றது. நவசக்தி பீடங்கள், நவத்வார சக்தி பீடங்கள் இல்லையா, நீங்கள் செய்கின்ற வழிபாடுகள் மனிதனின் உடலில் உள்ள 9 துவாரங்களில் நவத்வாரங்களில் உள்ள குறை குற்றங்களை, கர்ம வினைகளை, அழுத்தங்களை போக்க வெல்லும் நல்ல நாள். நட்சத்திர தினங்களில் பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் கூடும் நேரத்திலே நவத்வார சக்தியில் மிக ஸ்பீடாக ஆக்கம் பெறும் விளக்கங்கள் நமது அகஸ்திய விஜயத்தில் கொடுத்திருக்கிறோம். நவத்வார சக்தி ஜலசக்தி பீடங்கள் முதன்மையானது கும்பகோணம் மகாமக குளம். மிக மிக அபூர்வமாக சில ஆலயங்களில் அமைந்துள்ள துவாரசக்தி அம்பிகையின் வழிபாடும் துவார கர்மவினை குறைகளை நீக்க உதவும் ஆராட மாபூதி நேரம் என்று ஆராட மாபூதி. அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தெல்லாம் எந்த ஜோதிடர்களும் சொல்வதில்லை. டிவியில் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் மறைக்கின்றீர்கள். ஆகையினால் இது சித்தர்கள் சொல்லியதை சொல்வதால் உங்களுக்கும் பல புண்ணியங்கள் வந்து சேரும். நீங்களும் சௌக்கியமாக இருப்பீர்கள். பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் இணையும் நேரத்தை குறிப்பதே இந்த ஆராட மாபூதி நேரம் என்று சொல்வோம். இப்படி சில குறிப்பிட்ட வழிபாடுகள் நவத்வார குறைகளில் கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட ஆராட மாபூதி நேரத்திலே வேம்பு தலவிருட்சமாக உள்ள ஆலயங்கள், ஸ்ரீ பிக்ஷாடனர் அருளும் ஆலயங்கள், இணைப்பு 1, இணைப்பு 2 ஸ்ரீ பிரம்மா தனி சன்னதி கொண்டு அருளும் ஆலயங்கள், இணைப்பு 3 வாசமுள்ள மலர்கள், சாம்பிராணி, கஸ்தூரி, ஜவ்வாது, கோரோஜனை, சந்தன குழம்பு, அத்தர் ஆகியவை கலந்த கலவையை சாத்தி திருப்பாதங்களில் அந்த ஆலயத்திலே அந்த இறைவனுக்கு திருப்பாதம் சாற்றி வழிபடுவது தான் செய்த குற்றங்களால் விளைந்து வந்த மனவேதனைகள் தீர பரிகார வழிவகைகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட நல்ல நாள் நாளை 7/5/2026 வியாழக்கிழமை மாலை 6:34 முதல் 6:58 வரை பூராட நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் இணையும் ஆராட மாபூதி நேரம். இதை ஒவ்வொரு மாதமும் குறித்து கொள்ளுங்கள். பூராட நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் இணைகின்ற நேரமே ஆராட மாபூதி நேரமாக இப்பொழுதிருந்து தொடங்குங்கள். இது வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. நாம் எல்லாவற்றிலும் வெற்றி வெற்றி என்று நினைப்போம். முடிவில் தோல்வியாக வரும். தோல்வி என்று அடுத்தவரை பற்றி நாம் கிண்டலாக பேசுவோம். அதுவே நீங்கள் செய்த புண்ணியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து அந்த பக்கம் வெற்றி 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 என்று மாறும். இதுதான் இனி நடக்கப் போகின்ற ஒரு அதிசயம். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். வெற்றி அவர்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப உங்களுக்கு வரும். இப்படி வேப்பமரம் தல விருட்சமாக உள்ள ஆலயங்களில் திருக்குடந்தை, காரோணம் வைத்தீஸ்வரன் கோயில், நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் பல ஆயிரம் வருடம் உள்ள மரம். அப்புறம் புள்ளிருக்கு வேலூர், ஐயர் மலையில் திருவாட்போக்கி, இப்படி பிக்ஷாடனர் ஆலயங்கள், மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவில், திருச்சி ஸ்ரீ தாயுமானவர் கோயில், உத்தமர் கோயில், உய்யகொண்டான் திருமலை, அல்லித்துறை, திருப்பாற்றுத்துறை, திருவெண்காடு அருகில் மேலப்பெரும்பள்ளம் கோயில், வீணையேந்திய குளத்தில் கும்பகோணம் திருப்பாலைவனநாதர் கோயில், பந்தனநல்லூர், வழுவூர், ஸ்ரீ காஞ்சிபுரம், திருச்செங்காட்டாங்குடி, கங்கை கொண்ட சோழபுரம், திருநெல்வேலி அம்பாசமுத்திரம், அயனீஸ்வரம், திருக்குளம்புதூர், ஸ்ரீ வில்வவனேஸ்வரர், திருவாரூர், சென்னை மயிலை கபாலீஸ்வரர், சைதாப்பேட்டை ஸ்ரீ காரணேஸ்வரர் ஆலயம், ஆவுடையார் கோயில், திருப்பெருந்துறை, சிதம்பரம், கோவை, பேரூர் மற்றும் பல பிரம்மா தனித்து அருளும் ஆலயங்கள், திருச்சி திருப்பட்டூர் சிவன் கோயில், திருவையாறு திருக்கண்டியூர் சிவன் கோயில், கும்பகோணம் பட்டீஸ்வரம் சிவாலயம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எதையாவது கேட்டு நீங்கள் செய்தால் நன்றாக இருக்கலாம். ஒரு தனி பெரும்பான்மையான உங்கள் வீட்டிலே பக்கத்து வீட்டை நினைத்து பொறாமை கொள்ளாதீர்கள். அடுத்தவன் எப்பொழுது கெட்டு போவான் என்ற எண்ணம் கொள்ள வேண்டாம்.
அவன் என்ன செய்தான், அவன் வெற்றி பெற்றானா, தோல்வி பெற்றானா, அவன் கெட்டுப்போனானா, அவன் சொத்து நமக்கு கிடைக்குமா என்று நினைத்தால் உங்களது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்த புண்ணிய பலன்கள் விரயமாகிவிடும். எந்த காலத்திலும் எந்த கோயிலிலும் நீங்கள் முன் ஏற்பாடு செய்யும் பொழுது அதை முன்பே இருந்து நடத்த வேண்டும். இறைவனை அபிஷேக ஆராதனை வழிபாடு செய்யும் நேரத்தை தான் ஒரு பதவியில் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலையிலே காலத்தை நமக்காக நேரத்தை தள்ளி வைத்து அபிஷேக ஆராதனை மேற்கொண்டால் அடியோடு காரியம் நாசமாகும் என்பதை உணர்த்தும் இடங்கள் பல இருக்கின்றன. இப்படி 1000 கோடி சித்துக்கள் தெரிந்தாலும் அண்ணாமலை புரிந்து கொள்வது கடினம். ஆகையினால் எங்கே ஆரம்பித்தோமே அங்குதான் வாழ்க்கை வந்து முடியும். ஆகையினால் கொடுத்தவனுக்கு எப்படி எடுக்க தெரியும், எடுத்தவனுக்கு கொடுக்க தெரியும். இறைவன் ஒருவருக்கு மட்டுமே கொடுத்து கொண்டு இருப்பதில்லை, எல்லோருக்கும் எல்லாத்தையும் வழங்குவான். காலங்கள் அப்படிப்பட்டதாக மாறிவரும். இனி வரும் காலங்களிலே எல்லாம் இருந்தும் சிலவற்றிற்காக, குறிப்பாக அக்னி சம்பந்தமான பொருள்கள் கிடைப்பதற்கான வழிமுறைகள் தடைப்படும். அதற்கான இறை வழிபாடு மூலமாக நீங்கள் நல்ல விதமான அதிலிருந்து வெளிவருவதற்கும் வழிபாடுகள் நாங்கள் கொடுத்து கொண்டுதான் வருகின்றோம். ஆனால் நாங்கள் எந்த ஒரு தனி நபரையோ மனிதனையோ கண்டிப்பாக சந்திப்பதோ கொடுப்பதோ கிடையாது. ஆகையினால் எந்த ஆலயத்திற்கும் எந்த இறைவனுடைய சாபத்திற்கும் ஆளாகாதீர்கள். எல்லை தெய்வங்கள், கோவில் இவற்றில் நீங்கள் தனி மனிதனாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வழிபடுவதுதான் உத்தமமே தவிர, நான் பெரிய மனிதன் விஐபி என்று போனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல் வாய்ப்புகள் கண்டிப்பாக அடியோடு மாறிவிடும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா.